ஒரு அண்மை செய்தி. திமுக ஆட்சியில் உயர்கல்வித்துறை சீரழிந்து விட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். தொடர்ந்து விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் லதா. இது தொடர்பான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். திமுக அரசில் உயர்கல்வித்துறை சீரழிந்து விட்டதாக குறிப்பிட்டு எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்க இயலாத ஆட்சியாக திமுக ஆட்சி இருந்து வருவதாக குறிப்பிட்டிருக்கிறார். முக்கியமாக பார்த்தோம் என்றால் துணைவேந்தர் நியமனங்களில் தாமதப்படுத்துவதால் அண்ணா பல்கலைக்கழகம், அண்ணாமலை பல்கலைக்கழகம், சென்னை, மதுரை காமராஜர், பாரதியார், பாரதிதாசன் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் பதவிகள் கிட்டத்தட்ட 6 மாதங்கள் முதல் 2 ஆண்டுகள் வரை காலியாக இருப்பதாகவும், தேவையற்ற வழக்குகளுக்கு உச்சநீதிமன்றம் சென்று இந்தியாவிலேயே சிறந்த வழக்கறிஞர்கள் கொண்டு வாதாடும் இந்த அரசு தமிழக இளைஞர்களின், மாணவர்களின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் உயர்கல்வி துறையின் வழக்குகளை ஏன் முடிக்கவில்லை என்று கேள்வியை கல்வியலாளர்கள் எழுப்புவதாகவும், 2 ஆண்டுகளாக இந்த பிரச்சனை தீர்க்கப்படவில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இது ஒரு புறம் இருக்க, நிதி பற்றாக்குறை மற்றும் ஊதிய பிரச்சனைகளால் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் 2 ஆண்டுகளாக பேராசிரியர்கள், ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு அவர்களுக்கான அந்த ஓய்வூதியம் வழங்கப்படவில்லை என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் மற்றும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஆசிரியர்கள் நியமன முறைகேடுகள் மற்றும் ஊதிய பிரச்சனைகள் குறித்து புகார்கள் எழுந்திருப்பதாகவும், மகளிர் ஆய்வு மையம் உள்ளிட்ட பல இடங்களில் 6 மாதங்களுக்கு மேல் ஆசிரியர்களுக்கு ஊதியம் வழங்கப்படவில்லை என்றும், தற்போது சென்னை பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு கடந்த மாதம் சம்பளம் தற்பொழுது வரை வழங்கப்படவில்லை என்று போராடி வருவதாகவும் செய்திகள் வெளிவருவதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், தற்பொழுது பார்த்தோம் என்றால் உயர்கல்வித்துறை படிக்கும் மாணவர்களுக்கு அவர்கள் படிப்பு முடிந்தவுடன் தகுதிக்கேற்ப அரசு மற்றும் தனியார் வேலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையை உண்டாக்கும் வகையில் நான் சட்டமன்றத்தில், அதாவது அவர்களினுடைய ஆட்சியில் நடந்த அந்த பல்வேறு விஷயங்களை எல்லாம் பட்டியலிட்டு இருக்கக்கூடிய அவர், திமுக ஆட்சியில் பொறுப்பேற்றவுடன் உயர்கல்வித்துறை நிர்வாக சீர்கேட்டாலும், நிதி பற்றாக்குறையாலும், துணைவேந்தர்கள் நியமனம் தாமதத்தாலும், காலி பணியிடங்கள் நிரப்பப்படாததாலும் மற்றும் பிற காரணங்களாலும் உருகுலைந்திருக்கிறது. அதாவது திமுக ஆட்சியில் உயர்கல்வித்துறை உருகுலைந்திருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞர்களை நியமித்து வழக்கு விசாரணையை துரிதப்படுத்தி துணைவேந்தர்கள் பதவிகளை உடனடியாக நிரப்பிடவும், அதுவரை தற்காலிகமாக சிறந்த கல்வியாளர்கள் மற்றும் வல்லுநர் குழுவை நியமித்து உயர்கல்வி மற்றும் நிதி மேலாண்மையை மேம்படுத்த வலியுறுத்துவதாகவும் அதில் கேட்டுக்கொண்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா.